விடியற்காலை ஒரு அன்பர் முகநூலில் பதிவிட்டிருந்தார். இலங்கையிலே, யாழ்ப்பாணத்திலே, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை, வெள்ளம், காற்று, மண் சரிவு, பெரிய பேரிடர் நடந்துள்ளது. அதை பார்த்து எல்லோரும் ப்ரே பண்ணிக்குங்கள், பிரேயர் ஒன்றுதான் ஒரே வழி என்று அவர் அதில் பதிவிட்டிருந்தார். அது என் மனதை கவர்ந்தது. மிகவும் வருத்தமான செய்திதான். நம்முடைய பிரேயர் இதை சரி செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறித்தான். யாரிடம் ப்ரே பண்ணுவது? இறைவனிடமா? இறைவன் தானே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பதாக உலக மக்களே நம்புகிறார்கள். யாரிடம் ப்ரே பண்ணுவது? தனக்குத்தானேவா? மற்றவர்களிடமா? இயற்கைதான் உலகத்திலேயே அதிக சக்தி வாய்ந்தது. இது போன்ற வெள்ளம், நெருப்பு, பூகம்பம் இவைகள்தான் பெரும் அழிவை உண்டாக்கக்கூடியது. இதற்கு நமக்கு ப்ரே பண்ணால் அவருக்கு காதில் விழுமா? யாரிடம் ப்ரே பண்ணுவது? மரத்திடமா? மேகத்திடமா? இயந்திரனிடமா? அல்லது எல்லோரும் நம்பக்கூடிய இந்து கடவுளிடமா? இஸ்லாமிய கடவுளிடமா? கிறிஸ்துவ கடவுளிடமா? யாரிடம் வேண்டிக் கொள்வது? இவர்களுக்கு காரணம் இல்லையா? இவர்களுக்கு தெரியாதா? எனக்கு இது போன்ற இந்த நம்பிக்கை கிடையாது. ப்ரே பண்ணுவதால், வேண்டிக் கொள்ளுதல், அதனால் எந்த விதமான பலனும் இல்லை. இது இயற்கை பெரிய சக்தி. இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இது இலங்கையில் மட்டுமா நடந்தது? எங்கெங்கெல்லாம் புத்த மதம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நடந்தது. இலங்கை மட்டுமல்ல, தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் தண்ணீரில் மூழ்கிவிட்டது. படம் எடுத்து காட்டுகிறார்கள். முழங்காலுக்கு மேல் தண்ணீர் இருக்கிறது. வயல்வெளியில் பயிரெல்லாம் மூழ்கிவிட்டது. எல்லாம் அழிந்துவிடும். அத்தனையும் அழிந்துவிடும். எல்லா இடத்திலுமே தமிழ்நாட்டிலே பல இடங்களில் தண்ணீர் அதிகமான ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீர். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? யாரால் கட்டுப்படுத்துவது? எத்தனை அணைகளை வைத்து தடுத்து நிறுத்துவது, காப்பாற்றுவது? முடியவில்லை. எல்லா இடத்திலையும் திறந்து விட்டு விடுகிறார்கள், எச்சரிக்கை விட்டு விடுகிறார்கள். இதுதான் இன்று நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. தாய்லாந்தில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள்? பிலிப்பைன்ஸ் நாட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள்? வியட்நாமில் பாதிக்கப்பட்டார்கள். இங்கெல்லாம் புத்த மதம் இருக்கிறது. மதம் இருந்து என்ன பிரயோஜனம்? நம் வாழ்க்கைக்குத்தான் இந்த மதங்கள். ஆனால் எந்த பேரிடரையும் எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இதற்கு ஒரே ஒரு உதாரணம் சுனாமி. 2004 நடந்த ஒரு சுனாமி. உலகத்தில் இருக்கக்கூடிய 11 நாடுகள், நன்றாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 3 லட்சம் பேர் ஒரே இரவில் இறந்தார்கள், மடிந்தார்கள். மண்ணோடு மண்ணாக, கடலோடு கடலாக, தண்ணீரோடு தண்ணீராக அழுகி மறைந்து போனார்கள். நிறுத்த முடியாது. யாராலையும் நிறுத்த முடியாது. நீ எத்தனை விதமாக ப்ரே பண்ணினாலும் அது பலனளிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும். அதை தவிர வேறு எந்த விதமான மாற்று மருந்தும் கிடையாது. அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதற்கு நாம் திடமாக இருக்க வேண்டும். எந்த பேரிடர் வந்தாலும் உதவி செய்ய முன்வர வேண்டும். இந்தியா முன் வந்துள்ளது இலங்கைக்காக. பணத்தை, பொருள்களை, சாப்பிடக்கூடிய பொருள்களை அது கப்பல் மூலமாக அனுப்பியுள்ளது. அந்த இதயம்தான்
குணங்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்யும், ஆனால் காப்பாற்ற முடியாது. மருந்துகளை அனுப்பலாம், சாப்பிடக்கூடிய அரிசியை அனுப்பலாம், காய்கறிகளை அனுப்பலாம். ஆனால் பிழைத்தவர்களுக்குத்தான், இறந்தவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஈமச்சடங்கு தான் செய்ய வேண்டும். இதுதான் இந்த நிலை. இதை தெரிவிக்க வேண்டும். நம்முடைய பிரேயரினால், வேண்டுதலினால் எதையும் நிறுத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த காலை பதிவே.